நம்ம சாப்டர் 31ல இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஜாவா லாங்குவேஜ் பேசிக்ஸ் பற்றி நம்ம படித்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஜாவா பேக்கேஜஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வந்து java.lang அப்படின்ற பேக்கேஜை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே இருக்கிற கிளாஸஸ்ஸு, அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸஸ்ஸு, எக்ஸப்ஷன்ஸு இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். இதுவே ரொம்ப பெருசு, நிறைய சாப்டர்ஸ் இதிலே வரும். ஸோ java.lang நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா டிஃபால்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃபால்ட் பேக்கேஜ்னால் நீங்கள் இதை வந்து இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லா ஜாவா ப்ரோக்ராமுக்கும் java.lang பேக்கேஜ் ஆட்டோ இம்போர்ட்டட். ஸோ இது வந்து ஆட்டோ இம்போர்ட்டட். எந்த ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் எழுதினாலும் இந்த பேக்கேஜ் வந்து ஆட்டோ இம்போர்ட்டட். ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் நம்ம எழுதணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து java.lang வந்து ஆட்டோ இம்போர்ட்டட். லாங்கில் இருக்க எந்த கிளாஸை வேணால் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டீஜர் அப்படின்ற கிளாஸ் வந்து java.langல தான் இருக்குது. அதை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக java.lang வந்து கம்பைல் பண்ணும்போது அதை போட்டுரும் மேலே. ஸோ எல்லா ஜாவா ப்ரோக்ராமுக்கும் வந்து java.lang வந்து ஆட்டோ இம்போர்ட்டட். சரிங்களா, அதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ இது டாக்குமெண்டேஷன் போயிடலாம். ஸோ ஜாவா டாக்குமெண்டேஷனில் ஓகே இதான் java.lang பற்றி நம்ம படிச்சிடலாம். ஸோ I'll go to frames. ஸோ java.lang. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸஸ் கிளாஸஸ் கீழே வருது. ஸோ இதில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸஸும் நம்ம இங்கே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஸ் திஸ் கிளாஸ். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். java.lang.object, ரைட். ஸோ தெர் இஸ் எ கிளாஸ் கால் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. சரி, நம்ம இதுவரையும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன கிளாஸ்னா என்ன அதை பற்றி சொல்லலாம். ஆனால் இது வந்து ஆப்ஜெக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் வந்து ஜாவா கிளாஸில் வந்து ரூட் கிளாஸ். இந்த கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் த ரூட் ஆஃப் தி கிளாஸ் ஹைரார்கி. எவ்ரி கிளாஸ் ஹேஸ் ஆப்ஜெக்ட் as சூப்பர் கிளாஸ். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அரேஸ் இம்ப்ளிமெண்ட் தி மெத்தட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் கிளாஸ். ஜாவாவில் நீங்கள் எந்த கிளாஸ் எழுதினாலும் அதோட சூப்பர் கிளாஸ் வந்து java.lang.object. இந்த கிளாஸ் தான் வந்து எல்லா கிளாஸுக்கோட சூப்பர் கிளாஸ். அதை தான் வந்து இங்கே சொல்ல வராங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த கிளாஸுக்கு வந்து java.lang.object தான் சூப்பர் கிளாஸ். நீங்கள் இங்கே எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு போடலனாலும் ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வந்து எக்ஸ்டென்ஸ் java.lang.object போட்டுரும். இதுக்குள்ளே நீங்கள் java.lang.objectல இருக்கிற மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 11 மெத்தட் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 11 மெத்தட் இருக்குது பாருங்கள். க்ளோனு, ஈக்குவல்ஸு, ஃபைனலைஸ், கெட் கிளாஸ், ஹேஷ் கோட், நோட்டிஃபை ஆல், டூ ஸ்ட்ரிங்கு, வெயிட்டு, 3 வெயிட் மெத்தட் இருக்குது, ஓவர்லோடட் மெத்தட் இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 மெத்தட் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் போடுறேன் எக்லிப்ஸில். இதில் அந்த மெத்தட்ஸில் வரும் பாருங்கள். க்ளோன், ஈக்குவல், ஃபைனலைஸ், ஹேஷ் கோட் வருதா, டூ ஸ்ட்ரிங் வருதா, இதெல்லாம் எங்கேருந்து வருது? சூப்பர் கிளாஸில் இருந்தால் தான் இதெல்லாம் வரும், இல்லைனா சும்மாலாம் இது வராது இல்லையா. ஸோ எல்லா ஜாவா கிளாஸுக்கும் வந்து java.lang.object தான் வந்து சூப்பர் கிளாஸ். இதில் இருக்கிற 11 மெத்தட்ஸை நீங்கள் வந்து எந்த ஜாவா கிளாஸில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க 11 மெத்தட்ஸு எந்த ஜாவா கிளாஸில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்க மெத்தட்ஸை தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஐ திங்க் இது ஒரு சாப்டர் பத்தாது. லெட்ஸ் ட்ரை டு டூ. ஃபஸ்ட் இந்த 6 மெத்தட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனு. ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 மெத்தட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ரிமைனிங் 5 மெத்தட் அது வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்க்கு வரும். நம்ம ஜாவா கன்கரன்சி படிக்கும்போது அந்த நோட்டிஃபை ஆல், அப்புறம் வெயிட் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த வெயிட் மெத்தட்ஸ்லாம் வந்து ஜாவா கன்கரன்சி படிக்கும்போது நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதை தவிர இந்த 6 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த 6 மெத்தடை பற்றி நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈஸிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஈஸியாக இருக்கிறதுலேருந்து டூ ஸ்ட்ரிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். டாக்குமெண்டேஷன் போயிடுறேன் நான். டூ ஸ்ட்ரிங் பாருங்கள். டூ ஸ்ட்ரிங் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், உங்கள் ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷனை இது வந்து கொடுக்கும். ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம்னா லெட்ஸ் கிரியேட் எ நியூ பேக்கேஜ். அதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதலாம். java.lang போட்டுறோம். ஸோ இதில் லாங்கில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இதில் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ்.
the main. ஸோ இந்த கிளாஸையே நம்ம க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட்டை நம்ம வந்து இந்த கிளாஸை பிரிண்ட் பண்ணலை, இதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணாலும் ப்ரிமிட்டிவ் டைப்பை பிரிண்ட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸில் இருக்கிற toString மெத்தட் கால் ஆகும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸில் toString நீங்கள் எழுதுனீங்கன்னா கால் ஆகும். அப்படி நீங்கள் எழுதலை அப்படின்னா சூப்பர் டைப்பில் ஆல்ரெடி எழுதியிருக்காங்க இல்லையா, java.lang.objectல toString எழுதியிருக்காங்க, அந்த toString மெத்தட் வந்து கால் ஆகும். ரைட், அது எப்படி கால் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரைட், இதை நம்ம வந்து இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணால் toString கால் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா toStringோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி இருக்குது. ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம். java.lang.object ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட் இதுதான், இதில் toString மெத்தட் இப்படி கிரியேட் ஆகிருக்கு. இதில் லாஜிக் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கெட் கிளாஸ் டாட் கெட் நேம் கால் பண்ணியிருக்காங்க. கெட் கிளாஸ்ன்றது வந்து உங்கள் java.lang.objectல இருக்கிற இன்னொரு மெத்தடு, அது வந்து கிளாஸ் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணோம். அதில் வந்து கிளாஸ் நேமை கால் பண்ணியிருக்காங்க, அந்த வேல்யூ. அப்புறம் அப்பன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் என்ன பண்ணுது, அப்பன் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹேஷ் கோடுன்ற மெத்தடை கால் பண்ணி அந்த ஹேஷ் கோட் வேல்யூவை எக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, எக்ஸா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபுல் வேல்யூக்கு வந்து அசைன் பண்ணி இந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இது வந்து ஹேஷ் கோட் வேல்யூ. ஸோ இது ஹேஷ் கோடை வந்து எக்ஸா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. நீங்கள் டைரெக்டாக ஹேஷ் கோடை கூட பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக ஹேஷ் கோட் பண்ணி இதுதான் ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோட் நம்பர். ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பராக ஒன்று வரும். ஹேஷ் கோடுன்றது வந்து java.lang.objectல இருக்கிற மெத்தட் தான். இதை பற்றி நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ toString வெரி இம்பார்ட்டன்ட். toString வந்து என்ன பண்ணுன்னா, உங்கள் ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது, ஆப்ஜெக்ட்குள்ளே என்ன இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் என்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து toString வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி கோட் எழுதுகிறேன். toStringக்கு தான் எக்ஸாம்பிள் இதுவும். ஸோ நம்ம வந்து ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம், 2 ஆர்குமெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம கால் பண்ணிடலாம். ஸோ 100 டிஸ்கிரிப்ஷன் வந்து டெஸ்ட் அப்படின்னு இருக்கட்டும். இப்போது நான் வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் வேல்யூ வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தான் வந்து toString மேஜராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ toString மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணலாம். நீங்கள் வந்து toString மெத்தட் நீங்களே எழுதலாம். ஸோ toString மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுங்கள். ஸோ சூப்பர் கிளாஸில் toString இருக்குது, அதை சப் கிளாஸில் நம்ம ஓவர் ரைட் பண்ணுறோம். இங்கே ஓவர் ரைட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூஸை வந்து காட்டுங்க, ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸை காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி காட்டும்போது இப்போது oe.toString கால் பண்ணும்போது உங்கள் கிளாஸில் இருக்கிற toString வந்து கால் ஆகும், சூப்பர் கிளாஸில் இருக்க toString கால் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வேறு மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 டெஸ்ட் வருது. ஏன்னா நீங்கள் 100 டெஸ்ட் தான் இங்கே பண்ணியிருக்கீங்க. கவுண்ட்டு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்துடுச்சு. ஸோ இட் இஸ் a good practice to override toString method. toString மெத்தடை ஓவர்ரைட் பண்ணுங்கள், அது ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ ஓவர்ரைட் பண்ணுறதும் வந்து நீங்கள் கோடு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்லிப்ஸே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக toString மெத்தடை கோடு அடித்து கொடுக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ்ன்னு போனீங்கன்னா இங்கே வந்து toString மெத்தட் இருக்கும் பாருங்கள். இங்கே ஜெனரேட் toString இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா
எந்தெந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்லாம் ஆட் ஆகணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொல்லிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே டூ ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து டூ ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது அவுட்புட் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ் நேமு, வேரியபிள் நேம் அதோட வேல்யூ, வேரியபிள் நேம் அதோட வேல்யூ, விச் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தடை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எழுதுறது நல்லது. இது வந்து என்னன்னா ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்ற ஆப்ஜெக்டோட ஸ்டேட்டை வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியும், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வாட் வி ஷுட் நோ அபவுட் இஸ் லைக் இந்த ஃபைனலைஸ் மெத்தட். இந்த ஃபைனலைஸ் மெத்தட் அப்புறம் பார்க்கலாம். ஹேஷ் கோடு. ஸோ ஹேஷ் கோட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஹேஷ் கோடுன்றது ஒரு நம்பர் வந்து பிரிண்ட் ஆச்சு. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து இந்த ஹேஷ் கோடு இருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் நம்பர் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஹேஷ் கோட்னால் என்னென்னு பார்க்கலாம். இதோட சோர்ஸ் கோடு இது. ஹேஷ் கோடு வந்து நேட்டிவ். ஸோ இது வந்து ஜாவாவில் எழுதலை, சியில் எழுதியிருக்காங்க இது. ஸோ அந்த சியில் எழுதின கோடு இது, அதுங்கிறது தான் ஹேஷ் கோடு வருது. நேட்டிவ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாவாவில் எழுதியிருக்க மாட்டாங்க அந்த மெத்தட்ஸு. JNI அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸ். ஸோ JNI, ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜாவாலேருந்து சி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த நேட்டிவ்ன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பேர் இது வந்து எக்ஸிஸ்டிங் ஜாவா லைப்ரரி தான் இல்லையா, அவங்க எங்கேயாச்சும் அதை எழுதியிருப்பாங்க, நம்மளும் எழுதலாம். ஆக்சுவலாக ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸ் நம்மளும் எழுதலாம். ஆனால் பழங்காலத்தில் வந்து நிறைய JNI வச்சு அப்ளிகேஷன்ஸ் எழுதுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து JNI வச்சு எழுதுறது இல்லை. ஸோ எல்லோரும் வந்து டேரெக்டாக ஜாவாலே எழுதிடுறாங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒரு பழங்காலத்து டெக்னிக் ஜாவா நேட்டிவ் இன்டர்ஃபேஸ்ன்றது. ஸோ இப்போ ஹேஷ் கோட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றது பார்க்கலாம், டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஹேஷ் கோட் ஃபார் தி வேல்யூ. த மெத்தட் இஸ் சப்போர்ட்டட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் ஹேஷ் டேபிள்ஸ் சச் as those provided by hash map. ஜென்ரல் கான்ட்ராக்ட் ஆஃப் ஹேஷ் கோட். ஸோ ஹேஷ் கோடுன்றது வந்து ஒரு நம்பர். அந்த நம்பர் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்து யூனிக்காக இருக்கும். அந்த நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி அசைன் ஆகிடும். இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் ஈக்குவாலிட்டிக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஈக்குவல்ஸ் மெத்தடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஹேஷ் கோடுக்கு வரேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு புரியும் எங்கே வந்து இந்த ஹேஷ் கோட் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹேஷ் கோடுன்னு ஒன்று இருக்குது, அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து இருக்குது. அதை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பர் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த நம்பர் மாறிட்டே இருக்கும், ஏன்னா புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் நம்பராக வந்து மாறிட்டே இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி வந்து ஹேஷ் கோடுன்னு ஒன்று இருக்குது. அடுத்தது ஃபைனலைஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபைனலைஸ் மெத்தட் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைனலைசிங் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் பை garbage collector or an object when a garbage collection determines that there is no more references to this particular object. ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் மெக்கானிசம் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக லேட்டராக படிப்போம். அதுக்குன்னு 2-3 சாப்டர் பின்னாடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ கார்பேஜ் கலெக்ஷன் வந்து எப்போ நடக்கும்னா ஜாவாவில் கார்பேஜ் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதை பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன ஃபஸ்ட்டு? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள், அது வந்து ஹீப்புன்னு ஒரு மெமரி ஸ்பேஸில் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அது யூஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கார்பேஜ். அதை தான் நம்ம கார்பேஜ்னு சொல்கிறோம். அந்த அன்யூஸ்டு ஆப்ஜெக்டை நம்ம ரிமூவ் பண்ணிடணும், மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். C++ல் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரக்டருன்ற கான்செப்டில் நம்ம அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ஜாவாவில் வந்து டிஸ்ட்ரக்டர் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஜாவாவில் இந்த அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட்ஸு இந்த கார்பேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் ஆகிடும், மெமரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஜாவாவில் இருக்குது. ஜாவா ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் நடக்கும். ஓகே, ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் நம்ம எழுதுனா உங்கள் வர்ச்சுவல் மிஷின் வந்து கிரேஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகணும். அது நார்மலாக இது ஷட் டவுன் ஆகணும். இப்போ மெயின் முடிஞ்சு உடனே ஷட் டவுன் ஆகிற மாதிரி இருந்தாலும் இது கால் ஆகணும்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம். ஸோ ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் நீங்கள் எழுதுனீங்கன்னா
உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஜெக்டில் ஃபைனலைசேஷன் மெத்தட் இருந்தால் அந்த ஃபைனலைஸ் மெத்தட் கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ ஃபைனலைஸ் இஸ் நாட் டிஸ்ட்ரக்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ஃபைனலைஸ் வந்து டிஸ்ட்ரக்டர் கிடையாது. கார்பேஜ் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக் ஜாவாவில் உங்கள் ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ண போகுது. இப்போ கார்பேஜ் கலெக்டருன்ற ஒரு சிஸ்டம் வந்து உங்கள் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ண போகுது மெமரியிலேருந்து. அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டில் ஃபைனலைஸ்ன்ற மெத்தட் இருக்கான்னு பார்க்கும். ஃபைனலைஸ்ன்ற மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபைனலைஸ்ன்ற மெத்தடை வந்து கார்பேஜ் கலெக்டர் த்ரெட் வந்து கால் பண்ணும். ஒன்ஸ் அது கால் பண்ணி முடிச்ச உடனே தான் ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஸோ ஃபைனலைஸ் மெத்தட்ஸ் ஆர் நோட்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ். So it is a notification method from garbage collector to your virtual machine telling that I am going to remove you from the memory. Do whatever you want. இப்போ நான் சொன்ன வேர்டு ரொம்ப முக்கியம். Finalize methods are notification methods given from called from garbage collector threads to your Java object telling that I am going to remove you from the memory. மெமரியில் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கோ. அதுதான் வந்து இந்த ஃபைனலைஸ் மெத்தட். ஸோ ஃபைனலைஸ் மெத்தட் வந்து டேஞ்சரஸ். இது வந்து எப்போவுமே கால் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்காது. நீங்கள் ஃபைனலைஸ் மெத்தட் நீங்கள் போட்டிங்கன்னா எப்போவுமே இது கால் ஆகும்னு சொல்ல முடியாது, பர்ஃபார்மன்ஸும் இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் மிஷன் கிரிட்டிக்கல் கோட் எழுதக்கூடாது. மிஷன் கிரிட்டிக்கல் கோட்னா உங்கள் ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமான கோட்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபைனலைஸ் மெத்தடில் நீங்கள் எழுதக்கூடாது. இன்ஃபேக்ட் அவாய்ட் யூஸிங் ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தடை நீங்கள் எழுதாதீங்க. அவாய்ட் யூஸிங் ஃபைனலைஸ். இப்போ கால் பண்ணோன்னா ஃபைனலைஸ் கால் ஆகாது. ரீசன் என்னென்னா இந்த மெயின் வந்து இந்த லைனோட முடிஞ்சு போயிடுது. ஒன்ஸ் உங்கள் மெயின் வந்து முடிஞ்சிருச்சுன்னா இமீடியட்டாக வர்ச்சுவல் மிஷின் டெர்மினேட் ஆகிடும். கார்பேஜ் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. வர்ச்சுவல் மிஷினுக்கு இமீடியட்டாக வந்து டெர்மினேட் ஆகிடும். ரைட். ஸோ அதனால தான் வந்து ஃபைனலைஸ் வந்து கால் ஆகலை. ஆனால் சர்வர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சர்வர்னால் எப்போவுமே ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம், நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் கால் ஆகிறது நம்மளுக்கு தெரியும். ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபைனலைஸ் மெத்தட். அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் மெத்தடுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து ஹேஷ் கோட் பார்த்தோம், டூ ஸ்ட்ரிங் பார்த்தோம், ஃபைனலைஸ் பார்த்தோம். கடைசியாக கெட் கிளாஸ் பார்த்துடலாம். கெட் கிளாஸ் பார்த்துட்டு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். அடுத்த சாப்டரில் இந்த ஈக்குவல்ஸ் அண்ட் ஹேஷ் கோட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஈக்குவல்ஸ் ஹேஷ் கோட் க்ளோன் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கெட் கிளாஸ் வந்து என்ன பண்ணுது? கெட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கெட் கிளாஸ் will return a class object. ஸோ கெட் கிளாஸ் return the runtime class of this particular object. ரைட். ஸோ நான் சொன்ன முன்னாடி வர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு கிளாஸை லோட் பண்ணிச்சுன்னா அந்த கிளாஸுக்கு வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டில் தான் வந்து உங்களோட ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கெட் கிளாஸ்ன்ற மெத்தடை நீங்கள் கால் பண்ணலாம். கிளாஸ் ஆப்ஜெக்ட் பலவிதமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். ஆனால் வந்து கெட் கிளாஸ்ன்ற யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். இது ஒரு வே. இன்னொரு வே வந்து சும்மா கிளாஸ்ன்னு போட்டாலே அது உங்கள் கிளாஸ் நேம் டாட் கிளாஸ்ன்னு போடணும். டாட் கிளாஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஸோ கெட் கிளாஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் கிளாஸ் போடலாம். இல்லைனா உங்கள் கிளாஸ் நேம் டாட் கிளாஸ்ன்னு போட்டிங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ டாட் கிளாஸ்ன்னு போட்டிங்கன்னா இது வராது, அவுட்புட்டு கிளாஸ் வரும். அதே மாதிரி கெட் கிளாஸ் போட்டிங்கன்னா கிளாஸ் வரும். ரைட். ஸோ எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். கெட் கிளாஸ் பண்ணிங்கன்னா கிளாஸ் வரும், இந்த டாட் கிளாஸ் போட்டிங்கனாலும் வரும், கிளாஸ் நேம் டாட் கிளாஸ் போட்டிங்கனாலும் வரும். ஸோ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் தி பேசிக்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன். ஸோ பின்னாடி நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஒரு சாப்டர் படிப்போம். அந்த சாப்டரில் வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை பற்றி நம்ம திருப்பி மறுபடியும் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் ப்ரோக்ராமிங் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ப்ரோக்ராமிங் பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம் லேட்டராக. ரைட். ஸோ அப்போ இது வரைக்கும் இந்த சாப்டரில் நம்ம பேசிக்காக டூ ஸ்ட்ரிங்குன்ற மெத்தடை பார்த்தோம், ஹேஷ் கோடுன்ற மெத்தட் பார்த்தோம், ஃபைனலைஸ்ன்ற மெத்தடை பார்த்தோம், கெட் கிளாஸ்ன்ற மெத்தடை பார்த்தோம். ஸோ இன்னும் 2 மெத்தட் இருக்குது, ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தட் இருக்குது, க்ளோனுன்ற மெத்தட் இருக்குது. இதை வந்து அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.